வயதானவர்கள் என்னென்ன தடுப்பூசி போடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான டாபிக். இன்றைக்கி அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். வயதானவர்களுக்கான முக்கியமான வீடியோ இது. உங்கள் வீட்டில் வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோன்னு சொல்லுவேன். வாங்க வீடியோவில் சொல்லலாம். தடுப்பூசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அது குழந்தைக்கு தானே சார், குழந்தை தான் பிறந்தோடனே தடுப்பூசிலாம் போடுவாங்க அப்படின்வாங்க. அடல்ட் வேக்சினேஷன் சொல்லக்கூடிய இந்த வயதானவர்களுக்கும் தடுப்பூசி தேவைன்றது இங்கே பல பேருக்கு தெரியறது இல்லை. ஆனால் இந்த வீடியோ மூலயமா அதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பிறக்கும் போது குழந்தை, அதேமாதிரி நம்ம வயசானதுக்கு அப்புறமா நம்ம உடம்பு குழந்தை மாதிரி மாறிடுதுன்னு உங்களை எல்லாருமே கேட்பீங்களே, இன்னும் வயசான குழந்தை மாதிரி ஆயிடுறாங்க. ஏன் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா வெறும் தோற்றத்திலேயோ இல்லை உங்கள் பிஹேவியரால் மட்டும் கிடையாது, எதிர்ப்பு சக்தியிலும் தான். வயது ஆக ஆக 60, 70, 80 வயதாக ஆக அவங்களுக்கு நிறைய உடல் உபாதைகள் வருது. சுகர் வந்துடுது, பிபி வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு கேன்சர் வந்துடுது, சில பேருக்கு முடக்கவாதம் வந்துடுது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. அதனால் அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப முடங்குது. ப்ளஸ் ஏஜ் வயசும் ஆகுது, எவ்வளோ நாள் தான் வண்டி ஓடும் அப்படின்னும் போது அப்போ அவங்களோட வயசானவங்களுக்கு இந்த 60-65+ இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசனுக்கு எதிர்ப்பு சக்தி குறையுது. அப்போ எதிர்ப்பு சக்தி குறைஞ்சா என்ன நடக்குதுன்னா, நம்ம சுற்றுச்சூழலில் காற்றுல எல்லா இடத்துலையும் இருக்கிறது என்னது, கிருமிகள். அப்போ கிருமிகளோட தொற்று உடனே வருது. அப்போ இந்த வயதானவர்களுக்கு இந்த கிருமிகள் தொற்றுனால தான் முக்கியமாக இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு டேட்டாஸ் இருக்குது. அதாவது ஒரு வயதானவர்கள் இறக்குறாங்க அப்படின்றதுக்கு காரணம் ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி எவ்வளோ சொன்னாலும் அதில் முக்கியமான காரணமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் தொற்றுனால இறக்குறாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த இன்ஃபெக்ஷன் நம்ம நினச்சா ஒரு தடுப்பூசினால் தடுத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே தான் வயதானவர்களுக்கு தேவையான தடுப்பூசிகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றது தான் என்னோட மெயின் மோட்டோவாக இருக்குது. ரைட். இன்ஃபேக்ட் அமெரிக்காவில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, தடுப்பூசி போட்டால் ஹார்ட் அட்டாக் ப்ரிவென்ட் பண்ணுதுன்ற லெவலுக்கு பேசுகிறாங்க. ஓகேங்களா? ஆனால் அவங்க சொல்கிறது ஒரு இடத்துல லாஜிக் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஹார்ட் அட்டாக்ன்றது இந்த வீக்கம், இந்த ரெட்னஸ்ஸு, இதுதான் அந்த இடத்துல இந்த ரத்த கட்டு ஃபார்ம் ஆகுது. அப்போ ஜென்ரலாக இந்த ஹார்ட் அட்டாக்ஸ் எப்போ வருதுன்னா, ஒருத்தவங்களுக்கு இந்த சளி பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போதோ இல்லைனா ஒரு இன்ஃபெக்ஷன் நிமோனியா வரும்போதோ அந்த டைமில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது திடீர்னு நடுவில் ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அப்போது இப்போ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம குறைச்சோன்னா, இப்போ நம்ம லங்ஸ்லையும் உடம்புலையும் இந்த வீக்கம் அந்த ரணத்தை குறைக்கும் போது இன்டெரக்டாக ஹார்ட் அட்டாக்ஸும் ப்ரிவென்ட் பண்ணுன்றது தான் அமெரிக்கன் சொசைட்டி சொல்லக்கூடிய கான்செப்ட். இன்ஃபேக்ட் அதை அவங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் வயதானவர்களுக்கு என்னென்ன தடுப்பூசி எப்பப்போ போடலாம், எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 60 years and above உங்களுக்கு தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். ரைட். அந்த தடுப்பூசியில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தடுப்பூசி இருக்குங்க. ஆனால் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப மெயினான ஒரு 3-4 தடுப்பூசி பற்றி மட்டும் மெயினாக சொல்கிறேன். அதில் நீங்கள் போட வேண்டிய முதல் தடுப்பூசி எது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளூன்றது என்னது, பன்னி காய்ச்சல், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? H1N1 H2 N2 இதெல்லாம் சொல்கிறேன்ல. இந்த பன்னி காய்ச்சலான இன்ஃப்ளூயன்ஸா பல பேரோட உயிருங்களை, வயசானவர்கள் உயிரை வாங்கியிருக்கு. ஆனால் இதுக்கு தடுப்பூசி இருக்குங்க. அப்போ இந்த தடுப்பூசி எப்போ போடணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, வருஷம் போடணும். வருஷம் அக்டோபர் மாதம் உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாக்கோ அப்பாக்கோ தாத்தாக்கோ பாட்டிக்கோ தயவு செஞ்சு 60 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா வருஷம் கொண்டு போயிட்டு இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசியை போட்டுருங்க. இது நம்பர் 1. ரெண்டாவது முக்கியமான வேக்சின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிமோனியான்றது என்னது, நுரையீரலில் வரக்கூடிய ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் நிமோனியா. ஸோ அந்த நிமோனியா காஸ் பண்ணுற முக்கியமான கிருமி எதுனா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே. எந்த புக்கை வேணால் எந்த கூகுள்னு எடுத்து பாருங்கள். மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் நிமோனியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அப்படின்வாங்க. அப்போ நிமோனியா காஸ் பண்ணுற முக்கியமான பாக்டீரியா எதுனா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. ஆனால் இதுக்கு தடுப்பூசி இருக்குது. இந்த தடுப்பூசி போடுறதுனால பல பேர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. அப்போது இந்த நிமோனியாவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய நியூமோகாக்கல் வேக்சின் இதை 60 years மேலே எல்லாரும் போடுங்கன்றது நம்மளோட ரெண்டாவது முக்கியமான ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. ஸோ இந்த 60 years மேலே நியூமோகாக்கல் வேக்சின் எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடணும்னா, இப்போ ஒரு ஷாட் போட்டுட்டிங்கன்னா இதோட அடுத்த வருஷம் ஒரு ஷாட் போடணும். அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த வேக்சின் போட வேண்டிய தேவை இருக்கு. ஸோ ரெண்டாவது முக்கியமான சொல்லியிருந்த நிமோனியா. மூணாவது இம்பார்ட்டன்ட் வேக்சின்
கொரோனா பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, கொரோனா பொறுத்த வரைக்கும் ஒரு பேண்டமிக் வந்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் WHO என்ன சொன்னாங்கன்னா, வருஷம் இந்த கொரோனாவோட பூஸ்டர் டோஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவோட இன்சிடென்ட்ஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அதிகமாக இல்லாததுனால சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. சில கைட்லைன்ஸ் போடுங்கன்றாங்க, சில கைட்லைன்ஸ் வந்துட்டு உங்கள் ஊரில் இருந்ததுன்னா போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போதைக்கு நம்மளுக்கு பெரிய அளவில் கேசஸ் இல்லை. ஸோ ஆனால் அதே மாதிரி வேக்சின்ஸோட அவைலபிலிட்டி கொஞ்சம் கட்டுப்பாடில் இருக்குது. அதனால் கொரோனா பொறுத்த வரைக்கும் கிடைச்சா போட்டுருங்க, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி விடலாம். 4வது முக்கியமான வேக்சின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட டிபிடி, அதாவது பெர்டியூசிஸ் டெட்டனஸ். இந்த டிடி இன்ஜெக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்களே, இந்த நாய் கடிச்சாலோ இல்லைனா ஏதாவது இந்த நீ இரும்புல கீறிக்கிட்டீங்கனாலோ உடனே டெட்டனஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டேஞ்சர் பாக்டீரியல் நோய் வரும், காஸ்ட் பை கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி. இந்த பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் என்ன கொண்டு வரும்னா, அந்த பேஷண்ட்டை வந்துட்டு ரொம்ப மோசமான மசில் ஸ்பேசம்லாம் கொண்டு போயிட்டு, அதாவது தசப்பிடிப்புலாம் கொண்டு போயிட்டு ஆளையே இறக்குற லெவலுக்கு கொண்டு போயிடும். ஆள் அப்படியே இந்த மாதிரி இன்வெர்டட் போ மாதிரி, அதாவது இந்த நம்மளோட முதுகு அப்படியே ஆப்போசிட்டில் வளைச்சு அப்படியே ஆகும், அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த டெட்டனின்றது அவ்வளோ மோசமான, டெட்டனஸ்ன்றது அவ்வளோ மோசமான நோய். ஆனால் அதை ஒரு டிடி இன்ஜெக்ஷன் மூலமா நம்ம தடுக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிப்தீரியா பெர்டியூசிஸ் டெட்டனஸ் பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் ஒன்ஸ், 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தாங்க ஒரு ஊசி போட சொல்கிறாங்க. அது கூட நம்ம போடலன்னா அப்படிங்க. அதனால் 10 இயர்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த வயதானவர்கள் இந்த டிபிடி பெர்டியூசிஸ் டெட்டனஸ் டாக்ஸினுக்கு ஒரு வேக்சின் போட்டுருங்க. லாஸ்ட்டாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இன்னொரு வேக்சின் அடல்ட்டுக்கு என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஷிங்கிள்ஸ். என்னது இது ஷிங்கிள்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஷிங்கிள்ஸ்ன்றது என்ன அப்படின்னா நம்மளோட ஒரு வைரஸ். என்ன வைரஸ்னால் இந்த சிக்கன் பாக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களேங்க, நம்மளோட அம்மன் சொல்லுவோம்ல, அந்த சிக்கன் பாக்ஸ் உடம்பு ஃபுல்லாக போடுதில்ல, அந்த சிக்கன் பாக்ஸ் சில பேருக்கு நம்ம உடம்புல அது என்ன தான் வெளியே தெரியலனால உள்ளே உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த நரம்பு பகுதியில், இங்கே நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு பகுதியில் ஒரு பெருசாக கருப்பு கலரில் மாதிரி போடும். ஏன் இதுக்கு இவ்வளோ பெரிய வேக்சின் கண்டிப்பாக போடணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக ஏன் போடணும்னு சொல்கிறேன்னா, அது வந்ததுன்னா அந்த வலி இருக்குல்ல, அந்த வலிக்கே பல பேர் சூசைடு பண்ணியிருக்காங்க. இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த ஷிங்கிள்ஸ் அந்த வலி எப்படி இருக்கும்னா, ஒரு ஊசி நம்ம ஊசி போடுறாங்களா கையில், பேக்கில் போடுறாங்களா, போட்டால் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு இருக்குல்ல, இது ஒரு வாட்டி போடும் போதே உனக்கு இப்படி இருக்க, அதில் தொடர்ச்சியாக அது சரியாகிற வரைக்கும் 2 வாரம் 3 வாரம் உனக்கு ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் குத்துன்னு இங்கே குத்திக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த வலியை நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ ஷிங்கிள்ஸ் பேஷண்ட்டு வலியில் துடிப்பாங்க, குத்துன்னு குத்துங்க, நீங்கள் யோசிக்காத மாதிரி குத்தும். அப்போ அந்த ஷிங்கிள்ஸ் வரக்கூடாது, ஏன்னா அந்த வலியில் துடிக்கக்கூடாது. பல பேர் அந்த வலினால என்னமோ டிப்ரெஷனுக்கு போயிருக்காங்க, சில பேர் சூசைட் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கணும் போது அந்த ஷிங்கிள்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறது நம்மளோட கடமையாக இருக்கணும் போது, வயதானவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் போது அந்த ஷிங்கிள்ஸ் வெளியே வருதுன்னும் போது, அப்போ அந்த ஷிங்கிள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஷிங்கிள்ஸ் வேக்சினும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஷிங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 டோஸ் தான். 2 டோஸே பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் இம்யூனிட்டி தருது அப்படின்ற மாதிரி அவங்களோட கம்பெனிஸ் சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக அடல்ட்டுக்கு நீங்கள் போட வேண்டிய முக்கியமான வேக்சின்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போ நான் நட்சலில் கொண்டு வந்தேன் அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, ஒன்று இன்ஃப்ளூயன்ஸா, அதாவது பன்னிக்காய்ச்சல் வருஷம் அக்டோபர் மாதம், நிமோனியா இந்த வருஷம், அடுத்த வருஷம், அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அப்புறம் இந்த டிப்தீரியா பெர்டியூசிஸ் டாக்ஸின்னு சொல்கிறது 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, கொரோனா உங்கள் ஊரில் இருந்ததுன்னா பூஸ்டர் டோஸ் போட்டுருங்க, அப்புறம் ஷிங்கிள்ஸ் 2 ஷாட், அப்புறம் லைஃப் லாங் இம்யூனிட்டி. இதுதான் நீங்கள் போட வேண்டிய தடுப்பூசிகள் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் நினச்சிக்கலாம், என்ன சார் நீங்கள் வேக்சின்ஸ்லாம் போட சொல்கிறீங்களே, என்னது இது, இதெல்லாம் கண்டிப்பாக போடணுமா, இல்லை சார் விளம்பரம் பண்ணுறாரா, இப்படிலாம் ஏங்க நம்ம நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறோங்க. பேஷண்ட்ஸ் இறக்கிறத நம்ம கண்ணால் பார்த்துக்கிறோம். அப்படின்னு இருக்கும்போது அந்த பேஷண்ட் இறக்கக்கூடாது, அந்த ஃபேமிலி சஃபர் ஆகக்கூடாது, அது எப்படி நம்ம தடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆங்கிள் தாங்க ப்ரிவென்ஷன் தாங்க க்யூர். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூருங்க. அதனால் தான் நான் இந்த வேக்சின் பற்றி சொல்கிறேன். சில பேர் வேக்சின் போட்டால் ஹார்ட் அட்டாக் வந்துடுது, வேக்சின் போட்டால் தான் இப்படி ஆயிடுச்சு, வேக்சின் தான் உங்களை கொள்ளுதுன்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பிறந்த குழந்தைக்கு ஒரு 10 தடுப்பூசி போடுறோங்க, ஓகேங்களா, இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகுதா, இல்லையே, ப்ரொடெக்ஷன் தான் கொடுக்குது. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கூனா பிறந்திருக்காங்க. நொண்டி, கூணு, குருடு, இந்த வார்த்தைலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களே. ஆனால் இப்போ இருக்கிற அந்த காலகட்டத்தில் அந்த வார்த்தைலாம் கேள்விப்படுறீங்களா? யாராவது ஒருத்தர் நொண்டியாக அந்த குழந்தை பார்க்குறீங்களா, கூனா பார்க்குறீங்களா? பார்க்க மாட்டீங்க. ஏன்? போலியோன்ற ஒரு நோயை ஒழிச்சு கட்டினது இந்த தடுப்பூசி தான். ஃபைலேரியாசிஸ் என்ற நோயை ஒழிச்சு கட்டுறது இந்த தடுப்பூசி தான். அப்போ இந்த தடுப்பூசி பல்வேறு கூணுகளையும் குருடுகளையும் நொண்டிகளையும் ப்ரிவென்ட் பண்ணது இந்த தடுப்பூசி தான். ஏன் அவ்வளோ என்ன, கொரோனாவில் எவ்வளோ பேர் கொத்தாக இறந்துக்கிட்டு இருந்தாங்க செகண்ட் வேவ் தேர்ட் வேவில். ஆனால் அந்த கொரோனா வேக்சின் வந்ததுக்கப்புறம் அந்த ஆமிக்ரான் வேரியண்ட் வரும்போது யாருமே பெருசாக இறக்கலை. ஏன்? தடுப்பூசின்னு ஒரு பெரிய ஹீரோ
தடுப்பூசின்னு ஒரு கதாநாயகன் அங்கே நடுவில் இருந்தார். அப்போது தடுப்பூசி பல பேர் லைஃப்பை இந்த இன்ஃபெக்ஷனால் காவு வாங்காமல் வந்து காப்பாற்றிருக்கோம். அப்படின்னும் போது தயவு செஞ்சு இந்த வயதானவர்களுக்கு தடுப்பூசின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் யாருமே வந்துட்டு நீங்கள் போய் ப்ரைவேட்டில் போடுங்க, எங்கே போடுங்கன்னு சொல்லவே கிடையாது. அரசில் ஃப்ரீயாக போடுறாங்கன்னா போய் அரசில் போட்டுக்கோங்க, காசு இருக்கிறவங்க போய் ப்ரைவேட்டில் போட்டுக்கோங்க. ஆனால் போட்டுருங்கன்றது மட்டும்தான் நம்ம கான்செப்டாக வந்து இருக்குது. ஏன்னா ஒரு ஊசி வந்து நம்மளுக்கு வேறு லெவலில் ஒரு ப்ரொடெக்ஷன் தருதுன்னும் போது நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒரு 2000-3000 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு இப்படி யோசிச்சுட்டு அப்புறம் நிமோனியா வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் சேரும் போது டாக்டர் சொல்லுவாங்க. இப்போ நானே கூட சொல்வேன், ரொம்ப சீரியஸாக இருக்கிற ஐசியூவில் வைக்கணும் அப்படின்வேன், ரொம்ப சீரியஸாக இருக்குது வென்டிலேட்டரில் வைக்கணும்னுவேன். ஒரு நாளைக்கு ஐசியூக்கு வென்டிலேட்டருக்கும் உங்களுக்கு 70,000 1 லட்ச ரூபா சார்ஜ் ஆகுது. 10 நாள் பேஷண்ட் இருந்துட்டு ஏதாவது ஆனார்னா 10 லட்சம் 15 லட்சம் அவுட். ஸோ 10 லட்சம் 15 லட்சம் பெருசா, இந்த 2000-3000 பெருசான்ட்டு நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். சரி 10 லட்சம் 15 லட்சம் விடுங்க, ஓகே, காசு போனால் போகுது. உயிர் போயிடுச்சுன்னா அப்போ அந்த தடுப்பூசி உயிரை காக்குது, காசை கிடையாது. அதுக்கு மேலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உயிரை காக்குது. அதனால் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பல்வேறு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இந்த வயதானவர்கள் தடுப்பூசியை பற்றி பேசியிருக்கேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை வயதானவர்கள் எல்லாருக்கும் வந்து காமிங்க. எல்லாருமே உங்கள் அம்மா அப்பாவுக்கு காமிங்க. நிறைய பேர் தடுப்பூசி பற்றி தப்பான ஒரு கான்செப்ட் புரிஞ்சு வச்சுருப்பாங்க. எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து விழிப்புணர்வு அடைஞ்சு நிறைய பேருக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் ஆல் கெட் நாலேஜ். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த தடுப்பூசி போடுறதுக்காக முன் வரட்டும் அப்படின்ற ஒரு கான்செப்டோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.